ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஆப்ல ரிலீஸ் ஆயிருக்க பிளாக் அவுட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஹிந்தி படம். இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு ஜியோ சினிமாஸ்ல. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்காரு. அவரு ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை பிளான் பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா அந்த நகரத்தையே இருட்டாக்கிட்டு ஒரு கேங் வந்து ஒரு இடத்துல நகையும் பணத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அவங்க ஒரு வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் அவங்க வாங்குறதுக்காக ஒரு கார்ல வந்துட்டு இருக்காரு. போற வழியில ரெண்டு வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகி அந்த வேன் கவுந்துருது. அதுக்குள்ள போய் எட்டி பார்த்தா பணமும் நகையும் நிறைய இருக்கு. அதுல ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கார்ல கிளம்புறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா தெரியாதனமா ஒருத்தர் அவர் இடிக்க அங்க ஒரு சின்ன பிரச்சனையாகி அவரையும் இன்னொருத்தரையும் கார்ல ஏத்திட்டு போக வேண்டியதா ஆயிடுது. போற வழியில பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு திருடங்களும் ஏறிடுறாங்க கார்ல. இவங்களாம் ஏன்டா ஏறுறாங்க, எதுக்காக ஏறுறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு காமெடி ஜானர்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் பிளாக் காமெடியில ஒரு சில போர்ஷன்ஸ்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா பல சீன்ஸ்ல அது வந்து கிரிஞ்சா தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் வர போர்ஷன்ல ஓவரால் நம்மள என்கேஜ் பண்றாரு. மத்த எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்க்கும்போது இது யூசுவலான ஸ்டோரி பிளாட் தானாலும் அதை இவங்க கையாண்டிருக்க விதத்துல கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் தான் வந்து வளவலன்னு நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால இவங்க மெயின் கோரான ஸ்டோரியை விட்டு டிவியேட் ஆகி எங்கெங்கயோ போறாங்க. கிளைமேக்ஸ்ல திருப்பி வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு ஃபீல். நமக்கு தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா படம் ஓரளவு டீசென்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபில நல்லா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் வந்து இருட்டுல தான் இருக்கு. ஆனா அதையும் ஓரளவு நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இது ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது தான் பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்தோட ஸ்டோரி பிளாட் ஓரளவு ஓகேவா இருந்தாலும் அது ஸ்கிரீன் பிளேலயும் கேரக்டர் ரைட்டிங்லயும் பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. அதனாலேயே படம் அங்கங்க சுத்தி தான் வருது. ஒரு ஆளா பார்த்து முடிக்கும் போது இவங்க செகண்ட் பார்ட்டுக்குள்ள ரீடு வேற கொடுத்திருக்காங்க. இந்த பார்ட்டே பயங்கர ஆவரேஜா தான் இருக்கு. ஒரு ஆளா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.